விடுதலை சிறுத்தைகள் என்னைக்குமே வந்து அவங்க திமுக பத்தி விமர்சனம் பண்ணாது. எவ்வளவு சமரசங்கள் இருந்தாலும் திமுக விமர்சனம் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அதுல திரு சீமான் அவருடைய இலக்கும் குறியும் அரசியல் எதிரியும் வந்து திமுக தான். அதுல சமரசம் இல்ல. இவரை வந்து விஜய்க்கு எதிராக திருப்புற முயற்சி பலனிக்காது. அவர் விவரமானவர் தான். ஆனா இப்படிப்பட்ட சமரசமற்ற ஒரு அரசியல் போக்கு தமிழக அரசியல்ல கை கொடுக்குமா? ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம். கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத விட்டுருங்க. கொடுத்துருக்கா இல்லையான்னு பாருங்க. நீங்க எதிர்காலத்தை மறந்துருங்க. கடந்த காலத்தை பாருங்க. கொடுத்துட்டு இருக்குல்ல. டே 1 2016 சட்டமன்ற தேர்தல் இருந்து 19 மக்களவைத் தேர்தல் 21 சட்டமன்ற தேர்தல் இப்ப 24 மக்களவைத் தேர்தல் வரைக்கும் அவருடைய ஓட்டு கூட்டிட்டே இருக்குல்ல. நாங்க நேற்று அனலிசிஸ் போட்டோம். நாங்க 4 தேர்தலையுமே ஓட்டு கூடுன ஒரே கட்சி அவர் தான். அதிமுக ஓட்டு ஏறி இறங்கி இருக்கு பயங்கரமா. 2019 இறங்கி இருக்கு. 2019 இருந்தது 21 கூடி 24 இன்னும் இறங்கி இருக்கு. 19 இறங்கி இருக்கு. திமுக வாக்கு சரிஞ்சுக்கிட்டே வருது. யாரும் கவனிக்க மாட்டேன்றீங்க. திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கூடிட்டே போகுது. அவங்களுடைய வாக்கு சரிஞ்சுக்கிட்டே போகுது. 19 21 24 சரிஞ்சிருக்குது. ஆனா 3 தேர்தலையுமே கூடுன ஒரே கட்சி வந்து நாம் தமிழர். அப்ப எடுபடுமாங்கிற கேள்விக்கு பதில் வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க.